திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் முதியவரை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தினேஷ். வணக்கம் தினேஷ். நாளை ஸ்ரீரங்கத்திற்கு குடியரசுத் தலைவர் வருகை தரக்கூடிய நிலையில இந்த சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. இது குறித்து காவல்துறை தரப்பிலிருந்து ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலுக்கு நாளை மாலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வருகை தந்து தரிசனம் மேற்கொள்ள உள்ளார். இதற்காக ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம், மாநகராட்சி, மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் திருக்கோவிலில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே சோதனை செய்த பின்னரே அனுமதிக்கின்றனர். மேலும் திருக்கோவிலில் வழக்கமாக இந்த மதிய நேரங்களில் அது மட்டுமல்லாமல் கோவில்களில் பார்த்தோமே ஆனால் வயதானவர்கள், யாசகம் பெறக்கூடியவர்கள் கோவில் வளாகத்தில் அதிகமாக உறங்குவார்கள், அங்கேயே தங்கியிருப்பார்கள். இந்த நிலையில் நாளை குடியரசுத் தலைவர் வருகை தர உள்ள நிலையில் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியிலும், மேலும் முதியவர்களை முகாமிற்கு அனுப்பும் பணியிலும் காவல்துறையினர் இன்றைய தினம் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஸ்ரீரங்கம் தெற்கு நுழைவாயில் அருகே இருக்கக்கூடிய ரெங்கவிலாச மண்டபம் பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்த முதியவர் ஒருவரை அப்புறப்படுத்தும் முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்ட போது அந்த முதியவருக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அந்த 2 காவலர்கள் அவர்களை கொடூரமாக தாக்கியும் எட்டி உதைத்தும் அவரை தூக்கி சென்றும் அந்த காவல்துறையினர் அந்த ஒரு இதுல பணியில ஈடுபட்டாங்க. இந்த காட்சிகள் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் கைபேசி பதிவு செய்த சமூக வலைதளத்தில் தற்போது பதிவு செய்துள்ளனர். இந்த காவல்துறையினர் மீது தற்போது விசாரணையானதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர். அவர் கோவிலை விட்டு செல்ல முடியாது என தொடர்ந்து அவர் வற்புறுத்தியதால் இது போன்ற செயலில் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நாளைய தினம் குடியரசுத் தலைவர் வருகை தர உள்ள நிலையில தற்போது கோவிலில் நடைபெற்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி தினேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.